நான் எதற்காக சொல்றேன் சொன்னால், அந்த தலைவரோடு நாம் பயணத்தை மேற்கொண்டோம். அந்த தலைவரிட்ட வழியிலே நாம் அனைவரும் வீரண்டை போட்டோம். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற இத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த இயக்கத்திற்காக, இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக, இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய தொண்டர்கள் எந்த இயக்கத்திலும் இல்லை. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நான் இதை சொல்வதற்கு காரணம், இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த முறை மட்டும்தான் தோல்வியை நாம் தழுவி இருக்கிறோம். அதற்கு சில துரோகிகள் காரணம். அதை எதற்காக சொன்னேன் சொன்னால், அது அடையாளம் காட்டப்பட வேண்டியவர்கள். சேவல் புறாவிலே நாம் வெற்றி பெற்றோம், வரலாறு படைத்தோம். அன்றைக்கு நம்முடைய அணிகள் 3 அணிகளாக பிரிந்திருக்கிற நேரம். நான் அதை சொல்வதற்கு காரணம், அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க சக்திகளாக அந்தியூர் சட்டமன்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொண்டர்களாக இருந்தாலும், இயக்கத்தை நடத்துகிறவர்களாக இருந்தாலும், மக்களாக இருந்தாலும், இந்த இயக்கத்தின் மீது உயிர் மூச்சாக வைத்துக் கொண்டிருப்பவர் என்பதை நான் அறிவேன். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஒவ்வொரு தலைவருக்கும் வரலாறு இருக்கிறது. நான் பல நேரங்களிலே புரட்சி தலைவரோடு சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கின்ற போது 1975 பொதுக்குழு இங்கே நடைபெற்றது, இங்கே கோவையில். அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை தேர்தல் ஆணையம், மாநில கட்சிகள் கலைக்கப்படும்,